ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வருகின்ற மே 26 அன்று காலை 11 மணி அளவுல வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுனத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெறப்போகுது. இந்த உச்ச குரு மகரத்துக்கு எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? நல்லதான் இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. இப்போ நேர் சமசப்தம பார்வையா 7ஆம் இடத்துல உங்களுடைய களத்திர ஸ்தானத்துல குரு நின்று உங்களுடைய ராசியை பார்க்கறது விசேஷம் தானே. அப்ப இந்த ஒரு வருட காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்களை உண்டு பண்ணும். உத்தியோக வகையில பாத்தீங்கன்னா உத்தியோகம் வெகு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய யோசனைகள்லாம் வரவேற்கப்படும். உங்களுடைய நண்பர்களால பல சிறப்புகளை நீங்க அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. பணியிடங்கள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவும், உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவும், உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய ஆட்களுடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு. அதனால ரொம்ப எளிதாவே நீங்க வேலை செய்யற விஷயம் கடந்து போகும்னு சொல்லலாம். உங்களுக்கு மிக மகிழ்ச்சியும் உண்டு பண்ணும். வருமானத்தையும் உயர்த்தும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற விஷயங்களா தான் அமையும். உங்களை செயலாற்றும் திறன் பார்த்து எல்லாரும் வியப்பாங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இது அற்புதமான ஒரு ஆண்டா அமையும். குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள், உரம் சம்பந்தப்பட்ட விற்பனை, விவசாய பொருட்கள் சம்பந்தப்பட்ட விற்பனை, விவசாயம், இரும்பு தொழில், நிர்வாகம் துறையை சார்ந்த தொழில்கள், எரிபொருள், வண்டி வாகனம், ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான துறைகள், இந்த துறைகளை சார்ந்தவங்க அல்லது இதுல பணிபுரியறவங்க மிகுந்த ஆதாயம் பெறுவாங்கன்னு சொல்ல முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும். ஏன்னா உங்களுடைய குடும்பாதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஆன சனி குரு பார்வை வாங்குறதா. குரு மனைவியோடைய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய வாக்குக்கு ஒரு மரியாதை வரும். உங்களுடைய சொல் அம்பலத்துல ஏறும்னு சொல்லலாம். அதனால சமூகத்துல உங்களுடைய மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கலாம். செல்வந்தர்களுடைய நட்பு அல்லது சமூகத்துல முக்கியஸ்தருடைய நட்பு உங்களுக்கு கைவரப்பெறும். அதனால உங்களுடைய புகழ் கூடும். குடும்பத்துல அது மனமகிழ்ச்சி உண்டு பண்ணும். பிள்ளைங்களுடைய நிலைமை ரொம்ப சிறப்பா இருக்கும். பிள்ளைங்களுடைய கல்யாணமோ அல்லது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நீங்க வெகு சிறப்பா நடத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்கு ஏற்படும்னே சொல்லலாம். ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் அடிக்கடி நிகழறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. தேக ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல சில சோர்வுகளும் சில சோதனைகளும் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்ப நீங்கி ரொம்ப உற்சாகம் அடைவீங்க. ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால புது பொலிவோடு இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாம். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். பிள்ளைங்களுடைய தேக ஆரோக்கியமும் படிப்பும் சிறப்பாகவே இருக்கும். தாய் தந்தையோட தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி மிகுந்த சிறப்புகளை உண்டு பண்ணும். ஆனா நீங்க ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறதும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணமாகாத மகர ராசிக்காரர்களாக இருந்தா நிச்சயமா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் வெளிநாடு செல்ல பிரியப்படுறவங்க இல்லை வெளிநாடு வேலையை தேர்றவங்களுக்கு இது அற்புதமான ஒரு ஆண்டா அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் துவங்குறதும் இந்த நேரத்தில் கை கொடுக்குன்னு சொல்லலாம். ஆக இந்த குரு பயிற்சி பல நன்மைகளை அள்ளி வழங்க இருக்கு. ஆனா நீங்க வீண் செலவுகளை குறைக்கிறதும் ஆடம்பர செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப நல்லது. மூத்த இளைய சகோதர சகோதரிகளால உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும். ஆதாயங்களும் உண்டு. அவங்களுடைய இல்லத்துல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குருவோட அஸ்தமன காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அது வீண் செலவுகளை குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குருவோட வக்கர காலகட்டமும் உங்களுக்கு சிறப்பாக தான் செயல்படும். அதுலேயும் தேவையற்ற செலவுகளை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. குரு அதிசாரமா 8க்கு போற நேரத்துல நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. அப்ப யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணும். அதே நேரம் தேவையற்ற பேச்சுக்களை அந்த நேரத்துல குறைக்கிறது நலம். என்னதான் இந்த மகர ராசிக்கு 7ல குரு உச்சமா நின்னாலும் அது மகர ராசிக்கு விரையாதிபதியும் தைரிய ஸ்தானாதிபதியுமா 3-12 கூடிய இடங்களுக்கு அதிபதியா வர்றதுனால அவங்க பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லதுதான். அதனால உங்களுடைய வீட்டுக்காரர்கள் உள்ள ஆலயத்தில் சென்று பரிகாரம் செய்தாலும் சரி அல்லது குரு பெயர்ச்சி நடக்கும் குரு ஸ்தலங்கள்ல போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணாலும் சரி அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கவும் உங்களுடைய நன்மைகளை நீங்க பெருக்கிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், திருச்செந்தூர் சுப்பிரமணியன், ஆலங்குடி குரு பகவான், குருவோட ஜீவசமாதி. இங்க வழிபட்டா உங்களுடைய வாழ்க்கையில பல சிறப்பை நீங்க காண முடியும்.